ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். ரயிலில் ஏற இடம் கிடைக்கலையா? கவலையே விடுங்க. 10 நூதன வழிகளை ரயில் பயணிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னு வரிசையாக பார்ப்போம். சுலபமாக இடம் பிடிக்கிறது தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால முதல்ல சுலபமாக இருக்கிறத பார்த்துருவோம். பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் நிற்கிற போது ஆஃப் சைட்லேருந்து ஏறுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல அதை மாதிரி ஏதாவது வழிமுறைகள் இருந்தால் அதை கையாளலாம். வீடியோவை பார்த்துங்க. இதான் நம்பர் 1 முறை. வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் இருக்கா? அல்ல அன்ரிசர்வ்டு டிக்கெட் தான் கையில் இருக்கா? கவலையே விடுங்க. இருக்கவே இருக்கு ஏசி போட்டு உள்ளே போய் ஏறி நின்றுக்க வேண்டியதான். இது ஹவுரா போகிற ராஜதானி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின்லேயே இந்த டெக்னிக் தான் கையாண்டுருக்காங்க. நேரமாக இருந்தால் ரிசர்வ்டு பயணிகளை எழுப்பி விட்டுட்டு உட்காந்துக்கலாம். இது தாங்க நம்பர் 2 முறை. எல்லா வண்டியிலையும் ஒரு எமர்ஜென்சி விண்டோ இருக்குங்க. அது ஈஸியாக மேலே தூக்கலாம். தூக்கணும்னா கேப் கிடைக்கும். அது வழியாக உள்ளே போய் இடம் பிடிக்கிறது. இது ஒரு சுலபமான வழி. ஹை ஜம்ப் தெரிஞ்சாதான் செய்ய முடியும்னு நினைக்காதீங்க. இப்போ ஒரு வீடியோ காமிக்கிற பாருங்க. இதை பார்த்துட்டு சொல்லுங்கள், இந்த முறை எளிய முறையா கஷ்டமான முறையான்னு. 80 வயசு கிளவி அசால்ட்டாக ஏறி இடம் பிடிக்குது பாருங்க. இதுதாங்க நம்பர் 3 முறை. ஒரு வந்தே பாரத் தயாரிக்கிறதுக்கு 108 கோடி ஆகுதான். உட்காந்துட்டு போகிறதா இருந்தாலும் படுத்துக்கிட்டு போகிறதா இருந்தாலும் வந்தே பாரத்தாவே இருக்கட்டும்னு 200 ரயில் தயாரிக்க சொல்லியாச்சு. 1,08,000 கோடி செலவுள்ள புல்லட் ட்ரெயின் பாதை வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கே பெருசாக எல்லாம் செலவாயிடுது இல்லை? உங்கள் ஊருக்கு ட்ரெயின் வேணும், எங்கள் ஊருக்கு ட்ரெயின் வேணும்னா எங்கே போகிறது? இதுக்காகலாம் பயணிகள் அசர்ற மாதிரி இல்லை. இந்த அடுத்த நூதன முறை என்னன்னு பார்ப்போம். ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் நிற்கிறதுக்கு முன்னாடியே ஆஃப் சைடில் போய் நின்றுக்கிறது. ட்ரெயின் நின்ன வேகத்தில் ஈஸியாக உள்ளே போய் இடம் பிடிச்சிடுறது. இது தாங்க நம்பர் 4 முறை. ஒரு படத்தில் கவுண்டமணியும் ரஜினிகாந்தும் சினிமா தியேட்டரில் முதல் டிக்கெட் எடுப்பாங்கல்ல, அந்த டெக்னிக் தாங்க இது. இடம் பிடிக்கிற இந்த டெக்னிக்கு பேர் மன்னன் ரஜினி டெக்னிக்னு பேருங்க. இது தாங்க 5th முறை. ரயிலுக்கு உள்ளே ஏற இடம் கிடைக்கலையா? கவலையே வேண்டான்னு ரயிலுக்கு அடியில் பயணம் செய்கிறது. இந்த ரிஸ்கான வழிமுறையை இந்தியாவில் முதல்ல கண்டுபிடிச்ச பயணி இவர் தாங்க. இவரை மாதிரியே இன்னொருத்தர் ரிஸ்கான வழிமுறையை கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்காரு. அவரையும் பார்த்துருவோம் நம்ம. இப்போ இவர் தாங்க அவரு. 2 பொட்டிக்கு நடுவில் ஹாயா நின்று போறாரு பாருங்க. ரயில் பெட்டிக்கு வெளியில் டிராவல் பண்ணுற இந்த முறைக்கு பேர் தாங்க 6th முறை. பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் நிற்கிற இடத்துக்கு ஆஃப் சைடில் போய் நின்றுக்கிறதுங்க. வண்டி மூவ் வரும்போது எந்த பெட்டியில் இடம் இல்லையோ அந்த பெட்டியை பார்த்து ஓடி போய் ஏறிக்கிறது. இந்த முறைக்கு பல முறை ட்ரைனிங் எடுத்துக்கணுங்க. இதாங்க 7th முறை. ட்ரெயின் ஏற சின்ன பசங்க கண்டுபிடிச்சது. ஆஃப் சைடில் நின்றுக்கிறது, பயணிகள் மீது தண்ணியை பீச்சு அடிக்கிறது, படிக்கட்டில் நிற்கிற பயணிகள் உள்ளே போனாலும் அதில் ஓடி போய் இருக்கிறது. இதாங்க 8th முறை. ஏசி பெட்டி கண்ணாடியை உடைச்சு அது வழியாக உள்ளே போயிடுது. இது 9th முறைங்க. படிக்கட்டு ஓரத்தில் நிற்கிறவனையெல்லாம் அடித்து வெளுத்து விடுறது. அடி தாங்க முடியாமல் எல்லா பேரும் உள்ளே போவோம், அதில் போய் ஏறிக்கிறது. இதுதாங்க 10வது முறை. ரயில் ஏற பயணிகள் கண்டுபிடிச்ச இந்த முறைகள் அத்தனையும் சட்டப்படி குற்றங்க. யாரும் பின்பற்றாதீங்க. சாதாரண மக்களுக்கு தேவையான ட்ரெயின் தயாரிக்காமல் விட்டுட்டாங்களா? அதனால் பயணிகளும் இதை மாதிரி புது புது முறைகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களா? இன்னும் பல முறைகள் அண்டர் ரிசர்ச்சில் இருக்கான். மக்கள் ரயிலில் போக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்ய முடியுமான்னு யோசிங்க. அதை செய்யுங்க. இதை செஞ்சு யாரும் இந்த வழிமுறைகளை பின்பற்றாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.